இந்த வீடியோவில் தாளிச்சா வைக்கிறது எப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பருப்பும் கறியும் மட்டன் இருக்குல்ல, அதையும் நல்லா வேக வச்சு ஒரு 7 விசிலை விட்டு இறக்கி வச்சுட்டு ஒரு சட்டியில் எண்ணெய், எந்த சட்டியில் நம்ம தாளிச்சா வைக்க போகிறோமோ அதை வச்சு பட்டை கிராம்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டுங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கின பிறகு தக்காளி ஒரு 3 தக்காளி அரிஞ்சு வச்சு அதையும் போட்டு வதக்கிட்டு மல்லி இலை பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கிடுங்க. நல்லா இந்த தக்காளி மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து அதிலே போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கின பிறகு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், மாங்காய் இதெல்லாம் அரிஞ்சு வச்சுங்க. மாங்காவை தவிர மற்ற எல்லா காய்கறியும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அதிலே போட்டுருங்க. போட்டுட்டு மற்ற காய்கறி எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுருக்கதெல்லாம் எடுத்து அதில் போடுங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா அதிலே போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் பருப்பு வச்ச தண்ணியும் தேங்காய் பால் தண்ணி பாலும் இருக்கும்ல, அதையும் ஊற்றுங்க. தேங்காய் பால் இதுக்கு முன்னாடியே நம்ம புழிஞ்சு வச்சுக்கணும். அந்த தண்ணி பால்லே கொஞ்சம் புளி ஊற வச்சு வச்சுருங்க, ஒரு லெமன் சைஸுக்கு. அதுக்கப்புறம் ஊற்றிட்டு கொதிக்க வச்சுருங்க. அப்புறம் கரைச்சி வச்ச புளியும் தூக்கி தேங்காய் பால் தண்ணி பாலில் கரைச்சி வச்ச புளியும் தூக்கி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறமா கொதித்த பிறகு பருப்பு வச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து கொட்டிடுங்க. அதிலேயே கொட்டி நல்லா கிண்டிட்டு கொதிக்க வைங்க. மறுபடியும் பருப்பு நல்லா அதுலேயே மேஷ் ஆகி வரட்டும்னு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க, ஒரு மூடிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பால் திக்கு பால் தனியாக வச்சுக்கணும். அதை தூக்கி மாங்காய் இருந்துச்சுல, மாங்காய் போட மறந்துட்டு அதை மாங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் திக்கு தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருப்போம்ல, அதை லாஸ்ட்டில் ஊற்றிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே போட்டுருங்க. அதிலையே நல்லா கழுவிட்டு அதிலே போட்டு அமுக்கிட்டு ஆனத்தை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணால் தாளிச்சா ரெடி. அதுக்கப்புறமா கருவேப்பிலையை எடுத்துடுங்க.